இந்த வழக்கு எடுத்துக்கோங்க. அது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படலை, எஃப்ஐஆர் முறையாக போடப்படலை. எஃப்ஐஆர் அசிங்கமாக கேவலமாக ஒரு மலையாள சகீலா படத்தோட கேவலமாக எஃப்ஐஆர் போட்டுருந்தீங்க, முட்டாள்தனமாக போட்டிருந்தீங்க. அந்த பெண்ணை பாதிக்கின்ற வகையில் நீங்கள் போட்டிருந்தீங்க உங்கள் எஃப்ஐஆரை. அது பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு. அண்ணாமலை அதுக்கு தான் தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு நாட்டில் நான் இருக்கேன், என்னால் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லித்தான் அவர் அடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸுக்குன்னு கொண்டு வரீங்க. எஸ்ஐடி கொண்டு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. 25 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 25 லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுத்தீங்க, ஒரு தைரியத்தை கொடுத்தீங்க. அதற்கு பிறகு கேஸ் நடக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க? எஸ்ஐடி நீங்கள் தான் நியமிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பொள்ளாச்சி விஷயத்தில் சிபிஐ யார் நியமிச்சா? அதிமுக தானே நியமிச்சது. அப்போ பொள்ளாச்சியோட கிரெடிட் வந்து நீங்கள் அதிமுகவுக்கு தானே கொடுக்கணும். நீங்கிறதுனால 4 வருஷத்துக்கு இழுத்து அடிச்சிங்க. அந்த நீதிபதியை மாற்றுவதற்கான வேலையெல்லாம் பண்ணீங்க, அழுத்தம் கொடுத்தீங்க. அதே அம்மா இருந்ததுனால நல்ல வேலை, நல்ல தண்டனை வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, நீங்கள் தான் நடத்தியிருக்கீங்க. இதில் 157 நாளில் ஒரு தீர்ப்பு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ கோடை நாட்டுக்கு தீர்ப்பு கொண்டு வா. கோடை நாட்டுக்கு 4 வருஷமாக என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? தீர்ப்பு கொண்டு வா, வேகத்தை காட்டு, முடிஞ்சா காட்டு. அல்லது வேலுமணி ஐயாவை ஒரு வழி பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்த உடனே வேலுமணிக்கு தான் முதல் மணி அப்படின்லாம் பேசினார், அது பண்ணி காட்டுங்க.